பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான வேளையில வசனத்தை நீங்க வாசி கேட்டீங்க. தாமதிக்கிறார் என்று எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, இனி ஆண்டவர் வருவாரா? ஹல்லேலூயா. வசனம் சரியா பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் நான் சொல்றாங்க, இந்த உலகம் என்ன அப்படியே தான் இருக்கும், கடைசி வரை இப்படியே தான் இருக்கும், அழிஞ்சு போகாது, எல்லாம் இப்படியே தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, பழைய ஏற்பாட்டு காலங்களில் நோவான்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணாதீங்க, இந்த உலகம் தப்பு பண்ண நம்ம குடும்பத்திலேருந்தே அழிவு தொடங்கும், அதுக்கப்புறம் நம்ம மாவட்டத்தில், ஊரில், மாவட்டம், தேசத்தில் தொடங்கும், அதனால் கவனமாக இருக்குன்னு சொன்னால் யாருமே கேட்கல. எல்லாரும் குடிச்சு வெறிச்சு தான் இடம் கொண்டு பெண் கொடுத்து வாங்க, அப்படி சாதா நார்மல் ரொட்டீன் நார்மலாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஆண்டவர் நோவா மூலியம் எச்சரிக்கிறாரு. அந்த ஜனங்கள் யாருமே கீழ்ப்படியில, எல்லாரும் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், கொலை எல்லா தவறும் செஞ்சுட்டு இருந்தாங்க. நமக்கு என்ன, கடவுளை என்ன பார்க்கவா போகிறாரு? இந்த உலகம் இவ்வளோ பெரிய உலகத்துல கடவுளுக்கு என்ன 1000 கண்ணா இருக்கிற போது, 5 லட்சம் கண்ணா இருக்கிற போதுன்னு சொல்றாங்க. அல்லையோ, அதே போல ஆண்டவர் இரவும் பகல 24 மணிக்கும் இரவும் பகலும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு நம்மள்ட்ட இருக்கும்போது தான் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். நம்ம வீட்டுல தனிமையா இருந்தாலும் சரி, தனி ரூம்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, ஒருவேளை பைபிள் சொல்லிட்டு பாதாளத்துல படுக்கப்பட்டாலும், ஒருவேளை 1000 அடி தோண்டி உள்ள போய் நம்ம ஒளிஞ்சிருந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சாலும் கடவுளுக்கு அது தெரியாதது இல்லை. ஏன்னா அவருக்கு படைப்புகள் தான் கீழே இருக்குது, படைத்த ஆண்டவர் மேலே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த படைத்த ஆண்டவருக்கு நம்மளை தெரியாதா? நம்ம என்ன செய்வோம், எப்படி செய்வோம்னு நல்லா தெரியும். நம்ம எப்படி ஸ்கெட்ச் பண்ணி நம்ம மூளையை மிஸ்யூஸ் பண்ணி என்னெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, கவனமா இருக்கிறீங்க. நான் வசனம் சொல்லி தாமதிக்கிறார் என்று எண்ணாதபடி எப்போ வேணாலும் ஆண்டவர் வருக வர தேவப்பிள்ளை. அதனால கவனமா இருந்து ஆண்டவர் சித்தம் திட்டம் என்ன, அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ வருஷம் வாழணும், ஒருவேளை 80 வருஷமோ 90 95 100 எத்தனை வருஷம் இந்த உயிரோட வைக்கிறான்னு தெரியல. சிலவங்க 25 வயசு போகலாம், 20 30 40 எப்போ போயிட்டு இருக்காங்க. அது வேற, அது ஒரு சைடில் போயிட்டு இருக்குது. ஆனால் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட நாட்களில் நம்ம உண்மையும் உத்தமமாய் நம்ம வாழ்ந்தோன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை மேன்மையாக வைப்பார். நம்ம குடும்பங்கள், சந்ததிகள், தலைமுறைகள், நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் அவர் நம்ம கூடவே இருப்பார். அதுபோல் நம்ம அப்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது தான் என்ன செய்வோம், ஒருவேளை இந்த இரவு நம்ம செத்து போனாலும் நம்ம பரலோகத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். இல்லைன்னா எரியும் என்ன சொன்னாரு, நரகத்திற்கு. அந்த புழு கூட சாகாதான், அப்படி உள்ள ஒரு நரகம். அது நம்ம உடம்புக்குள்ள ஒரு பாம்பு நம்ம உடம்புக்குள்ள கொத்திட்டு வயிற்றுக்குள்ள போயிட்டு வாயோடு திரும்பி வந்துட்டு, திருப்பி என்ன செய்து அந்த வலியை தாங்கிட்டோம், அடுத்து திரும்பியும் அதே வயிற்றுக்குள்ள பொந்து போல உள்ள போயிட்டு வாயில வந்தா எப்படி இருக்கும்? டெய்லி நம்ம நெத்தியில ஒரு 1000 ஆணி அடிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இதான் நரகம், கொடூரமான. இப்போ இந்த உலகத்துல நரகம்னு பாக்குறது நம்ம வியாதிகள் தான். கொடூரமான வியாதிகள் இருக்கு இந்த உலகத்துல, எல்லாரும் தான் அனுபவிக்கிறோம். சிறு குழந்தைகள் வயிற்றுல தாய்க்க கருவில் இருக்க குழந்தைகள் கூட பலவீனமாக தான் பிறக்குது, எவ்வளோ போராட்டங்கள் பிறக்குது. அதனால இந்த உலகத்துல நான் 100க்கு 100 வியாதி இல்ல மனுஷன், வியாதி இல்லாத மனுஷன், நோய் இல்லாத மனுஷன், சுகத்தோடு இருக்கிறன்னு ஒரு குழந்தை கூட சொல்ல முடியாது. அதனால கவனமா இருங்க. ஆண்டவர் ராஜ்யம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா கடைசி நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, என்ன வரும்? நிலச்சரிவு வரும், என்ன செய்யணும், சுனாமி வரும், நிலநடுக்க வரும், பூமி அதிர்ச்சி, எல்லாமே சொல்றாரு. ஒருவருக்கு விரோதமா ஒருவர் 100க்கு 100 எழும்புவாங்கன்னு சொல்றாரு. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா பிரிந்து இருப்பார்கள். அநேக காரியங்களை 1-2 பேர் பிரிந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லுது. ஏன்னா கடைசி காலத்துல எல்லாரும் சுயநல பிடிச்ச மனிதர்களா இருக்காங்க தேவ பிள்ளைகளை. ஆனா அந்த மத்தியிலும் ஆண்டவருக்கு பிள்ளைகள் எந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம எந்த இடத்துல வேலை செஞ்சிருந்தாலும் அந்த வேலையில எல்லாரும் சொல்லுவாங்களே, இந்த மனுஷன்லாம் லஞ்சம் வாங்க மாட்டான், இந்த மனுஷியெல்லாம் வேலையை உண்மையா செய்வாங்க, அவங்களுக்கு கொடுத்த வேலையை அப்படி சூப்பரா பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை, அவங்க நான் இந்த வேலையை ஏற்றாலே போதும், வேலை சக்சஸ் தான் அப்படி சொல்லுவாங்களே. அப்படி நல்ல பிள்ளைகளா, நல்ல மனுஷியை நம்ம வாழணும். அது போல பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். நான் அநேக சொல்றேன், அநேக பிள்ளைகளுக்கு செல்போன் தான் பெற்றோர்களா மாறிட்டு வராங்க. அது கார்டு போடலைன்னா பெற்ற தாயும் தகப்பனும் கண்ணுக்கு தெரியவே செய்யாது, எப்போ அவங்க அந்த கதை முடிஞ்சுன்னு தெரியாது. அவ்வளோ ஆபத்து வருது.
அதனால நீங்க கவனமா இருங்க. தாமதிக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? ஆண்டவர் தாமதிக்கிறது எதுக்கு தெரியுமா? இப்போ உடனே ஆண்டவர் நினைச்சு அந்த பூமியை அழிக்க முடியும். ஏன் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா, எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நம்ம பிள்ளைகள், நம்ம பிறந்த பிள்ளைகள் ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருக்கும், ஏசப்பாவை தெரியாம இருக்கலாம், அவங்க ஒருவேளை பாவம் செஞ்சுட்டு இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா அந்த பிள்ளைகள் அறியாமலே செத்து போயிடும். அதனால தான் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லா பிள்ளைங்களும் ஜீசஸ் அறிஞ்சு கொள்ளணும், எல்லா ஜனங்களும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். பாவம்னா 1-2 காரியமா தேவ பிள்ளைகளை செய்யறாங்க இந்த உலகத்துல. பாருங்க, சின்ன குழந்தைகள் அந்த காலத்துல சொல்லுவாங்க, சிறு குழந்தைகள் இது தெய்வ பிள்ளைகள் மாதிரின்னு. இப்போ பாருங்க, 3 வயசு பிள்ளைகளுக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற 10th படிக்கிற பிள்ளைகளுக்கு நாலேஜ் வர மாதிரி எந்த ஃபுல் இங்கிலீஷ் மீடியமா எல்லாம் மாறியாச்சு. பெற்றோர்களுக்கு தெரியாததெல்லாம் அநேக பிள்ளைகள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த லெவலில் மாறிட்டு இருக்கு இந்த உலகம். அதெல்லாம் கவனமா இருக்கு. எல்லா சின்ன பிள்ளைங்களும் நம்ம சினிமா பார்க்குற மாதிரி எல்லாம் தெய்வத்தை மாதிரியா இது பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. எல்லா பிள்ளைங்களும் பெற்றோரோட கூட சேர்ந்து சினிமா பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம். அது நம்மள மாதிரி உள்ள கேரக்டர் தானே அதுவள்கிட்ட இருக்கும். அப்படிதானே? அல்லையா? நம்ம யாரா இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம எப்படிப்பட்ட மனுஷன் மாதிரி இருக்கணுமா? பாதி மிருகம் பாதி மனுஷனா இருக்கிறோமா? அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளே இருக்கும். ஏன்னா நம்முடைய வித்து இல்லை. அல்லையா? அதனால இன்னொன்னு, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை தாமதிக்கிறார். எல்லாரும் சொல்றது, இனி இந்த உலகெல்லாம் அழிய போகுது, இப்படியே தான் நம்ம வாழ போறோம், நம்ம இன்னும் 2000 வருஷம் வாழ போறோம், அப்படி கற்பனை பண்ணிட்டு வாழ்ந்துட்டே இருக்கிறோம். அல்லையா? எல்லாருக்கும் இளமை இருக்குது, சிறு வயது இருக்குது, முதுமை இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளும் ஒரு நாள், இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வயசு? இன்னைக்கு நமக்கு ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கிங்களா, ஒரு இன்னைக்கு 20 வயசு, இல்லை இன்னைக்கு 60 வயசு. நம்மளும் நம்ம அம்மா அப்பா மாதிரி 70, 80, 90 வயசு வரை ஒருவேளை இருந்தா, அவங்க அனுபவிக்கிற மாதிரி அநேக பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டத்தை அனுபவிக்காம நம்ம போவோமான்னு சொல்ல முடியாது. அதனால எல்லாத்துக்கும் வியாதி வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனா நம்ம ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், தாமதிக்கிறார். கடவுள் தாமதிக்கிறார். அதனால நான் எந்த பாவம் செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது மட்டும் நினைக்க கூடாது. இந்த உலகத்துல கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும். இந்த உலகத்துல மனுஷனுக்கோ, மனுஷிகளுக்கோ, மிருகத்திற்கோ, அதிகாரத்துக்கு பயப்படலாம். எல்லாத்துக்கும் நீங்க எல்லாரும் வரி கட்டணும்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கட்டி தானே ஆகணும். அது நான் பண்ண மாட்டேன், கடவுளுக்கு தான் பயப்படணும்னு சொன்னா முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாத்துக்கும் வீட்டு வரி நம்ம எல்லாம் வாடகைக்கு தான் இருக்கிறோம். தேவப்பிள்ளை அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் பரலோக பரதேசிகள் என்ன. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம பரதேசிகள் தான். நீங்க கரண்ட் பில் கட்டாம வீட்டுல இருக்க முடியுமா? வீட்டு வரி கட்டாம வீட்டுல இருக்க முடியுமா? எதெல்லாம் ஒவ்வொரு காரியங்களுக்கு செய்யணும் இல்லை? அப்ப நம்ம வாடகையில் இருக்குது தானே இருக்கிறோம். நம்ம ஒண்ணுமே கட்டாம ஃப்ரீயா அந்த வீட்டுல இருக்கிறோம். கரண்ட் பில்லு கட்டல, வீட்டு வரி கட்டல, எல்லாம் ஒரு இதை செய்யல. அப்போ தான் இது நம்ம ப்ராப்பர்ட்டி. ஆனா எல்லாம் செய்யும் போது நம்ம இந்த இடத்துல வாடகைக்கு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதே நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நம்ம ஃப்ரீயா நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கனால நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறோம். வாடகை இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க வாடகை வீடு தானே, அவங்க வாடகை இருந்தாலும் அவங்கள ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சமாதானத்தை இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதான் கடவுளுக்கு வார்த்தை, விருப்பம். நம்ம அதனால இந்த பூமியில இருக்கிறவர ஒரு பரதேசிகளாக பூமியில என்ன செய்யறாரு ஆண்டு சொல்றாரு, நீங்க இந்த பூமியில பரதேசிகள். ஒரு 80 வயசு, சிலவங்க 75 வயசு, 80, 90, எப்ப யாரு புகையாவரும் தெரியாது தேவப்பிள்ளை. அதனால கவனமா இருங்க. எல்லாரும் 2000 வருஷம் 1000 10,000 வருஷம் வாழ போறது கிடையாது. இருக்க நாள் வர ஆண்டவருக்கு மேல பயபக்தியோடு கடவுளுக்கு பயந்து நீங்க செய்யற வேலையில, நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க காரியங்கள்ல, உங்க படிப்புல, எல்லா காரியத்திலும் கடவுளுக்கு பயந்து உண்மையை உத்தமா இருங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இல்லாம கடவுள் என்ன பார்க்கையா செய்யறாரு, அவர் எல்லாம் நம்ம பக்கத்துல நம்ம அந்த ரூம்ல இருந்தா பாக்குறாரா, இல்ல கிரவுண்டுல போய் நம்ம சில காரியங்கள் பேசுறோம் அதை கேட்கிறாரா, இல்ல தனிமையா இருந்து நம்ம செல்போன்ல தேவையில்லாத காரியங்கள் நோண்டிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் பார்த்து கடவுளை பார்த்துட்டா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கடவுள் எங்க இருக்கிறாரு? அவரு படைத்த படைப்புகள், நம்ம படைத்த படைப்புகளுக்கு மத்தியில நம்ம இருக்கிறோம். அவரு வானத்திலிருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் என்ன பார்ப்பான், எந்த மனுஷன் என்ன பார்ப்பான், நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் எப்படி வேணா நடப்பேன், அதை சிலவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, புருஷனுக்கு தெரியாம செய்ய காரியங்கள் செய்யறாங்க, மனைவிக்கு தெரியாம புருஷன் செய்யறாரு. ஏன்னா அவங்க என்ன சொல்லிதான் நான் செய்யணுமா, இவங்க சொல்லிதான் செய்யணுமா? அப்படி இல்லை தேவப்பிள்ளை. ஒரு குடும்பம்னு வந்துட்டுனா எல்லாரும் நம்ம என்ன செய்யணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். மனைவிட்டே இருந்த சரி, பிள்ளைகள், புருஷன் எல்லாத்தையும், அம்மா அப்பா எல்லாத்தையும் உண்மையா இருக்கும் போது அது கடவுளுக்கு பிடிக்கும். ஏசப்பாவுக்கு பிடிக்கிறதுலாம் உண்மை என்னன்னா, உண்மை, உத்தமம், இந்த மாதிரி காரியங்கள். அன்பு முக்கியமான காரியம். உன்னை போல் பிறனை நேசி, அந்த அன்பு மட்டும் இருந்துட்டுனா ஆண்டவர் எல்லாருக்கும் காட்டிலும் அந்த அன்புள்ள மனுஷன் தான் பிடிக்கும். அதனால இந்த நாட்கள்ல காசோ பணம் நம்மளை பரலோகம் கொண்டு போக முடியாது. இருக்கிறவரை மற்றவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்றோம், நம்மளால முடிஞ்சது. உங்களால முடியலைன்னா, ₹1 கூட உங்களால முடியலைன்னா
ஆனா நீங்க என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். மத்த ஆண்டவரே, ஒரு நாளுக்கு ஒரு 10 ரூபா கூட ஒரு மனுஷனுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியலன்னா உடனே ஆண்டவரை ஜெபிக்கணும். என்னால 10 ரூபா கூட ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, நீங்க நிறைய மனுஷன், ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையெல்லாம் சந்திக்க எனக்கும் கொடுங்க, அநேகருக்கு நான் கொடுக்கிற கரமா இருக்கணும். நான் மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை, நான் மட்டும் மெடிசன் எடுக்கிற இல்லை, என்ன மாதிரி பலவீனப்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகணும். சில நேரம் நமக்கு சுகம் கிடைக்காது, ஆனா நம்ம வாங்கி கொடுத்தா மற்றவங்களுக்கு சுகம் கிடைக்கலாம். ஆனா ஏற்ற வேலையில ஆண்டவர் நமக்கும் கொடுப்பார் தேவப்பிள்ளை. அதனால என்னைக்குமே ஆண்டவர் வருகை தாமதமா இருக்குன்னு நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்ம இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நித்திய லோகம், பரலோகம், வைகுண்டம், எங்க பரலோகத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொண்டு செல்வாரு. அதை விட்டுட்டு ஏனோ தானோன்னு வாழ்ந்து இருக்கிற வாழ்க்கை அடிச்சு பொழிச்சு சுகமா ஜீவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படி மட்டும் நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம கீழே 1000 பேர் ஏழைகள் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, வியாதிஸ்ல இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க, படிக்க முடியாத கஷ்டத்துல இருக்கிறாங்க, பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டத்தில் இருப்பாங்க. நம்ம கண்களுக்கு ஒரு வேலை தெரியாது. நம்ம விசாரிச்சோம்னா நம்ம ஒவ்வொரு தெருக்களிலும், ஊர்களிலும், மாவட்டத்திலும், ஸ்டேட்டிலும், எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆனா நம்ம நினைக்கிறேன்னா அதெல்லாம் வெளிநாட்டுல எங்கேயும் இருப்பாங்க போல இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் கஷ்டம், பஞ்சம், போராட்டம் நிறைய இடங்கள் இருக்குது. யாருக்காச்சும் நம்மளால முடியுமா? உதவி செய்ய முடியுமா? உதவி செய்ய முடியலாட்டி ஆண்டவரே உதவி செய்ய தகுதியானவர்கள் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களோட பேசுங்க ஏசப்பா. பேசி அவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையை கொடுங்கன்னு ஜெபிக்கும் போது அவங்களோட பேசுவார். எந்த இரவு இருந்தாலும் பேசுவார். அவங்களுக்கு அந்த நல்ல கல்லான இருதயத்தை, சதையான இருதயம் மூடி அவங்க யாருக்கும் 10 விசா கூட பிச்சைக்காரனு கூட போட மாட்டாங்க. அவங்களோட பேசி அவங்களையும் நல்ல மனுஷனாக மனுஷியாக ஆண்டவர் மாற்றி அவங்களுக்கு கொடுக்க வைப்பாரு. அவங்க சந்ததிகளும் 7 இல்ல 1000 தலைமுறையும் ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. அதனால ஏசப்பா வருகை தாமதமா இருக்குது. யார் இந்த உலகத்தில் நான் செய்ய போகிற அதை பார்க்கையா போறாங்க? நான் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். கிணத்து தவளை மாதிரி கிணத்துக்குள்ளேயே ஒரே வீட்டுக்கு வேலைக்கு போவோம், வீட்டுக்குள்ள வரோம், வேற எதுவும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த உலகத்துல என்ன நடக்குது, நம்ம தெருவில் என்ன நடக்குது, பக்கத்துல என்ன நடக்குது, பக்கத்து ஸ்டேட்டு, மாநிலம், வேல்டு எல்லாம் சம்பந்தம் எங்கெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாம வாழ்ந்துட்டோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நரகத்துக்கு தான் போகணும். அதனால கவனமா இருங்க. ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணினேன், நான் இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சேன், என் குடும்பத்தில் எல்லாரும் சரியா இருக்கிறாங்களா, நான் உண்மையானவனா இருக்கிறேனா, என் டிபார்ட்மெண்ட்ல என் காரியத்தை கரெக்டா இருக்கிறேனா, அதெல்லாம் பாருங்க. ஒருவேளை நீங்க தப்பு பண்ணினீங்கன்னா, யாருக்கு விரோதமா தப்பு பண்ணீங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுருங்க. கடவுளுக்கு பிள்ளைகளா இருந்தா என்னைக்கு எந்த 80 வயசா இருந்தாலும் 90 வயசா இருந்தாலும் நல்ல மனுஷனா இருந்தா மன்னிப்பு கேட்டுருவாங்க. 10 வயசு குழந்தைட்டு மக்களே தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுதான் ஏசப்பாய்க்கு படியும். அவரு மன்னிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அதை மன்னிச்சு, ஒருவேளை நம்ம அம்மா அப்பாயோ மனைவி பிள்ளைகளோ கூட மன்னிக்க முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க போகும்போது நம்ம சொந்தங்களையும் மன்னிக்க வைப்பாரு, நம்மளையும் மன்னிப்பாரு, நம்மளை நீதிமானா மாட்டினாரு. ஹல்லேலூயா. இனி அந்த தெய்வ சமூகத்துல ஜெபிப்போமா? ஜெபம். பரிசுத்த தகப்பனே, இயேசுப்பா, அந்த அருமையான வேளையிலும் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நீர் எங்களுக்காக, எங்கள் குடும்பங்கள், சந்ததிகளுக்காக பொறுமையாய் இருக்கிறீர் என்கிற உணர்வோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் எப்பேற்பட்ட போராட்டம், வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இல்லாமை, தரித்திரம், வேதனைகள், ஆண்டவரே எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் ஆண்டவரே அவங்களை இரக்கம் செய்யுங்கப்பா. இத்தனை ஆண்டுகாலம் இது தெரியாமல் வாழ்ந்து விட்டேனே என்று உணர்வோடு இருந்தா அந்த உணர்வடைய இருதயத்தை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, கல்லான இருதயத்தை, சதையான இருதயங்களை மூடுகிற தகப்பன் இந்த செய்தியை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையிலும் ஆண்டவரே இனி இந்த காரியத்தில் நான் விடுதலை பெற வேண்டுமே, செய்த பாவத்தை திருப்பி செய்யாமல் நான் வாழ வேண்டுமே என்று சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உணர்வடை செய்கிற இருதயத்தை கொடுத்து உணர்வடை செய்யுங்க தகப்பனே. அவங்க எப்பேற்பட்ட போராட்டத்தினாலும் பிரச்சனையில் இருந்தாலும் ஒரு விடுதலை கொடுப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.